கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறவர். ஆண்டவரே, தகப்பனே, செய்தி பகுதிகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பாடல்களை கூட நம்ம பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மியூசிக் போடும்போது ஐயா பாட்டை நீ ஷேர் பண்ணு. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே, செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டே, செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். ஆமென். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அதனால இந்த மாதத்தின் துவக்கத்தின் ஞாயிறு, இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு, இன்று பரிசுத்த திருவிருந்தின் நாள். அதனால எல்லாரும் இந்த நேரம் கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் மனதார துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து உங்களுடைய வாய்களினாலே துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்த தேவனே, இரக்கம் நிறைந்த தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே நீர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே எங்கள் காருண்ய கோட்டையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் அடைக்கலமை, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இந்த பாட்டில் ஒரு வரி இருக்கு, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டு. எத்தனை பேருக்கு இந்த வரி புரியுது? அல்லேலூயா. பலவீனன் என்று தள்ளி. இப்ப நீங்க கவனிங்க, பலவீனன் அதாவது பெரிய பெரிய கம்பெனி, அரசு அலுவலகங்கள், மிலிட்ரி, இதெல்லாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? பிசிக்கல் ஃபிட்னஸ்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், கண் பார்வை நல்லா தெரியணும், ஷார்ட் சைட் இருக்கக்கூடாது, லாங் சைட் இருக்கக்கூடாது, காது நல்லா கேட்கணும், அப்படிலாம் இருக்கு. அதான் பிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ அன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ்ஸு வெளியூருக்குலாம் போதில்ல பஸ், இப்போ அந்த பஸ்ஸுக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் எடுத்திருந்தாரு. அப்போ அவரை வந்து செக்கிங் வந்திருந்தாங்க. சுகர் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது, கண்ணு நல்லா தெரியணும், அவங்க கை கால் நல்லா செயல்படணும், அப்புறம் நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையில் சேர்த்தாங்க. இப்போ ஒரு உலக மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இவ்வளவு காரியம் வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நன்றி சொல்லணும். பலவீனன்னு சொல்லி தள்ளி விடாமல், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நல்ல பலத்தோடு இருந்தால் தான் உங்களை வேலைக்கு வைப்பாங்க. பலம் குறைஞ்சிதுன்னா, ஏதோ கை கால் செயல்படலைன்னா, இவர் ரொம்ப காலமாக நம்மளோட இருந்தார், இவரை நம்ம வைக்கணும்னு நினைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் மாத்திரம்தான் எந்த பலவீனம் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர், எந்த பலவீனம் இருந்தாலும் உங்களை தள்ள மாட்டார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பலவீனன்னு உங்களை கர்த்தர் தள்ள மாட்டார். கைப்பிடிச்சு சொல்லுங்கள் பக்கத்தில், பலவீனன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து பாருங்க, நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன். அப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனம் மாறும். எந்த பலவீனத்தோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதனைக்கு வந்திருந்தாலும் சரி,
அந்த பலவீனம் மாறும். அடுத்தால கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்து. காலமெல்லாம் காக்க முடியுமா? யாராலையும் காலமெல்லாம் காக்க முடியுமா? முடியாது தானே. அப்போ இந்த வரிகள் எல்லாம் நம்ம உணர்ந்து பாட போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுதே உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை பிடிச்சு கர்த்தர் நடத்துவார். பாடுவோமா? பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ பாடுங்க. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ சொல்லுங்க. பலவீனன் என்று ஒரு நல்ல பலத்தை கர்த்தர் உங்க சரீரத்தில் நீங்க வைக்க போகிறார். ஒரு பலத்தினால் உங்களை இடை கட்ட போகிறார். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், ஆமென், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, ஆமென். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, அல்லேலூயா, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஆமென். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அப்படியே நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு 10 நிமிடத்துல இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் உங்க வாழ்க்கையில சில புதிய துவக்கங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சில புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய கண்ணீரின் பாதை, கடந்த நாட்கள்ல நீங்க கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதைகள், சஞ்சலத்தின் பாதைகள், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த ஏப்ரல் மாதம் நீங்க ஒரு ராஜ பாதையில நீங்க நடக்கக்கூடிய ஒரு நாட்கள். அந்த சேனை அதிபன் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஜெய கிறிஸ்துவாய் செல்லக்கூடிய நாட்கள். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உங்க வாழ்க்கையிலுடைய சூழ்நிலைகள், நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரை மாற்றுவார். அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. சொல்லுங்க, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இப்ப இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாட போகிறோம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, நீங்க வெளிச்சத்தினத்துல வந்திருக்கிறீங்க, அதான் உங்க வாழ்க்கையில இருள் இல்லை. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில இருள் கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி இருளின் பாதையில நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, இருளின் சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்துட்டு நான் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க மனதுல விரும்பினாலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்துல, சூழ்ந்த நேரம் இல்ல, சூழ்ந்திட்ட நேரம் முன்னாடி நடந்ததுதான், சரியா? அதனால நீங்க வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இந்த கவியை மாத்திரம் நீங்க பாடி நம்ம இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். அப்படி என்னோட சேர்ந்து பாருங்க பார்ப்போம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்தில், வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. ஓ, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை,
துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை. ஒரு நிமிஷம். நம்ம இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். அந்த கீபோர்டு மைக் எதுவுமே இருக்காது, நாங்களும் பாட மாட்டோம். நீங்கள் நல்ல சத்தமாக பாடினீங்க, இதே போல நீங்கள் பாட போகிறீங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனைன்னு சொல்லி உங்களுடைய வாய்ஸ் மாத்திரம், அதை மாத்திரம் நம்ம பாடி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். பாடி பார்ப்போம். மண்டியிடுவேனும் பாதம். அப்படியே முழங்கால் படிடுங்க பாப்போம். முழங்கால் படிட முடிஞ்சவங்க எல்லாம் நீங்க முழங்கால் படிடுங்க. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற தயவு பெரியது, அவர் உங்கள் மீது வைத்த கிருபை பெரியது. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை உங்களை நிரப்பும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தினால கர்த்தர் நிரப்புவார். சில ஐஸ்வர்யத்தின் மேன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். சில வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வந்து இருளெல்லாம் மாறி போகும். சில இருளெல்லாம் உங்க வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல இருந்துச்சு, எல்லா இருளையும் கர்த்தர் மாறி போக பண்ணுவார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் நன்றி. தொடர்ந்து ஆராதனையினுடைய அத்தனை பகுதிகளிலும் என் கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இப்போ வேத பாடம் வாசிக்கப்படும், மாறி மாறி சங்கீதம் வாசிக்கப்படும். எல்லாம் உட்காருங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களோட கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார்னு 3 முறை சொல்லுங்க பார்ப்போம். அதிசயங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்த எக்ஸசைஸ், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 3 முறை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிலர் கை கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அதனால் கை கொடுக்குறவங்களுடைய துக்கம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் பயப்படுறீங்களோ என்னவோ தெரியல. ஆனால் சிலரெல்லாம் கை கொடுக்க மாட்டேங்கிங்க. நீங்கள் சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லோரும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடிடுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல. அதனால் இந்த நேரத்தில் அப்படியே ஒருத்தர் முகத்தை ஒருத்தரை பார்க்க சொல்கிறோம். சரியா? சரி, இன்னும் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அந்த பெரிய காரியங்களை. சரி, ஆமாம். இந்த 3 உங்களுக்கு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இது வேணும்? உங்களுக்கெல்லாம் அப்படியே அது நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வேத பாடம், அதை தொடர்ந்து சங்கீதம் மாறி மாறி வாசிக்கப்படும். அதுக்கு பிறகு நம்ம செய்தி கேட்கலாம். வேத பாடம் வாசிக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1லேருந்து அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 269ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு. பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும்
பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமை ஆனவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மாறி மாறி சங்கீதம் வாசிக்கும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். முன்னாடி வா. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 85 1 முதல் 13 வசனங்கள். சங்கீதம் 85 1 முதல் 13 வசனங்கள். பக்க எண் 724. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சேர்ந்து வாசிப்போம். நீதி அவர்களுக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியை நம்மை நிறுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலையும் கூட இந்த முதல் பரிசுத்த ஓய்வு இந்த காலையில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். 85வது சங்கீதத்தில் 12வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தம் தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு, தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்முடைய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, நம்ம சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்காரு? நன்மை செய்திருக்கிறார். நம்ம சுற்றி சூழ இருக்கிறவங்க சமாதானமாக இருந்தால் தான், சொந்த பந்தங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த நாட்கள் அப்படி தான். கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சார்? இந்த உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் என்ன செஞ்சார்? தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி என்ன செஞ்சார்? அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு ஏழை கோலமாக இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார்? பிறந்தார். நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஒரு அம்மா கடந்த நாட்களில் நம்ம ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. அந்த அம்மா எப்போ வந்தாலும் சரி, மாதத்தில் 2 தடவை வந்தாலும் 2 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? அந்த பாட்டை தான் பாடணும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பாட்டு இருக்கும், அதே தான் திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க. இன்னும் 2-3 பாட்டு எனக்கு மறந்துட்டு, ஆனால் இந்த பாட்டை தான் கொஞ்சம் கர்த்தர் நேற்று நைட்டு ஞாபகப்படுத்தினார். அதனால் இந்த சாட்சி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் வந்தேன். என்ன அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். வரும்போதெல்லாம், அம்மா நான் ஒரு ஏழைம்மா, ஆனால் என்னையை தேடி இயேசு வந்தார் பார்த்தீங்களா, அந்த பாட்டு பாடுங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன ஆயிடுவீங்க?
அப்படியே ஒரு மகிழ்ச்சியில் ஆயிடுவீங்க. அவ்வளோ உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அந்த பாட்டை அவங்க பாட சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த பாட்டில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சாட்சி இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா அப்படின்னா. அப்போ சொல்லுங்கள், நமக்கு சாட்சி கேட்கனா ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்டா அந்த சாட்சி இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம சொல்லணும், அது ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊர் வந்து ரொம்ப கிராமம், ரொம்ப என்னது பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட கிராமங்கள்னு இயேசுவை பற்றி யாருன்னு தெரியாத கிராமங்களை சுற்றி இருக்கிற ஒரு நடுவில் இது ஒரு கிராமம். அந்த ஏரியாக்களில், அந்த ஊர்களில் எந்த ஏரியாவுக்கு சுற்றி போனாலும் ஏசப்பானா யார், இந்த சிலுவனா எதுன்னு கூட தெரியாத ஒரு ஏரியா. அப்போ இவங்க ரொம்ப பலகீனமாக இருந்தாங்களாமா. திருமணமாகி 8 வருஷம் ஆகிட்டு, எனக்கு 7 வருஷம். ஆனால் நான் ரொம்ப பலகீனத்தில் நான் இருந்த பொழுது, அப்போது எங்கள் எல்லா சாமிட்டையுமே நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு என்ன செய்யலை, என் பலகீனம் மாறவே இல்லை. நான் அப்படியே படுத்த படுக்கையாகவே தான் இருந்துகிட்டே இருப்பேன். என் கூட பிறந்தது நிறைய பேர். அப்போ எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு, எவ்வளவோ கடவுள்கிட்ட வேண்டியாச்சு, எத்தனையோ பரிகாரங்களை செய்தாச்சு, ஆனால் உனக்கு இன்னும் இந்த வியாதியிலேருந்து உனக்கு விடுதலை இல்லை, என்ன செய்யனே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோட வேதனையோடு இருக்கும் பொழுது, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளையில் ஒரு 5 மணி அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், 5-5:15 போது இருட்டாக தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் என்ன செய்தாராமா, பெட்டி வேணுமா பெட்டி வேணுமான்னு சொல்லி, நம்ம ஊர்லலாம் தகர டப்பா பெட்டி இருக்கும் தெரியுமா, அப்பம்லாம் அந்த ஊரில் அப்பம்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா பெட்டா பெட்டியாக பொட்டா பெட்டியாக தான் சொல்லுவாங்க. அதை பற்றி தகரத்தில் பாக்ஸ் இருக்கும், அதில் தான் பட்டு சேலைலாம் என்ன செய்வாங்க, அடுக்கி வைப்பாங்க. இப்போமா சுருக்கேஸ் அப்புறம் மாடலாக வந்துச்சு. அப்போ அந்த தகர டப்பாவை அவர் வந்து ஊரில் என்ன செய்தா விற்றுட்டு போகிறாராமா. அப்போ இந்த அம்மாவுக்கு காதில் கேட்குதாம்மா, ஐயோ யாரோ காலையிலே வியாபாரம் வைக்க வந்துட்டாங்க, விற்றுட்டு போகிறாங்கல்ல, நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்டுக்கும் ஒரு பெட்டி வாங்கி நம்ம துணிமணியெல்லாம் அதில், அப்போம்லாம் பீரோ கிடையாது அவ்வளோவா, அப்போ அதில் அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா அவங்கள அறியாமல் எந்திரிச்சு என்ன செஞ்சுருக்காங்க, பலகீனம் அவங்களுக்கு தெரியலை. அவங்க எந்திரிச்சு அதனால் போய் ஐயா நில்லுங்க நில்லுங்க அப்படின்னோடனே அந்த ஐயா திரும்பி வந்தாராம்மா. ஒரு வயதானவர் வந்திருக்கார். வந்தோடனே ஒரு 3 பாக்ஸ் வச்சுருந்தாராம்மா, 3 பெட்டி. அப்போ அந்த பெட்டியெல்லாம் எந்த பெட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம்மா, இப்படி பார்த்தாங்களாம்மா. பார்த்துட்டு ரொம்ப நேரம் செலக்ட் பண்ணி, நம்ம அப்படி தான் ஒரு பொருள் வாங்கினா என்ன செய்வோம், ரொம்ப செலக்ட் பண்ணுவோம், எது எடுக்கவா இது எடுக்கவா, எல்லாமே ஒன்போல தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வோம், ரொம்ப இன்வால்வாக இருக்கும். அப்போ அந்த அம்மா எந்த பாக்ஸை எடுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை எடுத்த அப்புறம் நான் வீட்டில் போய் என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளே போய் நம்ம ஊர்லலாம் இந்த கதவுக்கு மேலே வந்து ஒரு அலமாரி, இது ஜன்னல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அலமாரி மாதிரி, அதில் தான் நிறைய பேர் காசு வச்சு எடுப்பாங்க. அப்போது அங்கே போய் இப்படி காசு அப்படி மணி பாக்ஸில் எடுக்க போயிருக்கு. எடுக்கும்போது ஒரு சந்தேகம் வந்துட்டான் அந்த அம்மாவுக்கு. நம்ம ஊர்லலாம் சின்ன வயசில் என்ன செய்வாங்க, இந்த சாக்கெட் ஃபிட்டு விற்க வருவாங்க, ஜாக்கெட்டு பீஸ். அப்போ அந்த பீஸில் வந்து எது கரெக்டாக இருக்குது, எது நல்லா இருக்குன்னு சொல்லி சிலவங்க என்ன செய்வாங்க, எதுவும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி ரொம்ப கருத்தமாக பார்ப்பாங்க. ஏன்டா அவங்க விற்றுட்டு போன பிறகு திருப்பி அவங்கள பார்க்க முடியாது. அதுக்காக இந்த அம்மாவுக்கு திருப்பியும் ஒரு சந்தேகம், நம்ம பார்த்ததை நம்ம என்ன செய்யணும், பெட்டியை வெளியில் பார்த்தோம், ஆனால் உள்ளே பார்த்தோமா, உழுக்கில் எப்படி இருக்குது, திறந்து அடைச்சி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அப்படி பார்க்காம நம்ம காசை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திருப்பியும் காசை கொண்டுக்கிட்டே போய், ஐயா இந்த பாக்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, நான் எடுத்து வச்சுருக்க பாக்ஸை நீங்கள் திறந்து காமிங்க, அது நல்லா இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அந்த ஐயா சொன்னார், சரிம்மா உங்களுக்கு நான் திறந்து காமிக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பேசலையா. உடனே அவர் இப்படி திறந்து காமிச்சாராம் அந்த பாக்ஸை, ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸ் அப்படி திறந்து பார்த்த உடனே, அதை பார்த்தோன்னே இந்த அம்மா அலறிட்டாங்களாம். அதுக்குள்ளே என்ன இருந்துச்சான் தெரியுமா, ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி கைகளெல்லாம் ரத்தத்தை வடிஞ்சு அப்படியே உயிர் துடிச்சிக்கிட்டு அது உள்ளே இருக்காராமா. அதை பார்த்த உடனே அந்த அம்மா ஐயோ நான் அலறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுச்சாம்மா. அப்புறம் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைம்மா உடனே வாங்க, ஒருத்தர் பெட்டி கொண்டுருக்காரு, அந்த பெட்டிக்குள்ளே ஒருத்தர் வந்து ரத்தமாக கைகளெல்லாம் சிந்தி அவர் துடிச்சிக்கிட்டு அதில் இருக்காருமா, நான் பார்த்தேன், வந்து பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வெளியில் நீட்டை விடாமா. அந்த லாஸ்ட்டில் தான் அவங்க அம்மா அப்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்கள தட்டி எழுப்பி வெளியில் கூட்டி கொண்டு வந்து பார்க்கும்போது அவரை காணல. இப்போ தான் நான் பார்த்தேன், எவ்வளோ நேரம் அவர் கூட நான் நின்று பேசினேன், இது என்னதுன்னே தெரியலையே, எங்களுக்கு இன்னுமே புரியலையே, இது என்னது அவர் காணலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே குழப்பமாமா. அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் இவங்க வீடுல குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்காமா. நம்ம என்னது பார்த்தோம், என்ன செஞ்சோம், ஆனால் உன் பிள்ளை பைத்தியம் ஆயிட்டு அப்படின்னு அவங்க அம்மா அப்பாலாம், இவ்வளவு நாள் நீ என்ன செஞ்ச, பலகீனமாக இருந்த, ஆனால் இப்போ நீ ஒரு பைத்தியமாக மாறிட்டியே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தர நேரம் ஒரு 6-6:30 எல்லோரும் வயல் வேலைக்கு போயிட்டு வருவாங்கள்ல. போயிட்டு வரும்போது ஏதோ நம்ம ஊரில் ஒருத்தங்க ஸ்க்ரீன் வச்சு
ஏதோ ஒரு ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காராம், வெளிநாட்டில் இருந்து ஒரு கடவுளாமா, அதை வந்து போட்டு காமிக்க வராங்களாம், படமாமா, அந்த படத்தை பார்க்க நம்ம ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, நம்மெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என்னன்னு சொல்லி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி நடந்து என்ன செஞ்சாங்களாமா, அந்த பலகீனத்தில் நடந்து அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஊர் ஜனமே அங்கே தான் இருக்காமா. ஏன்ட்டா டிவி அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் கிடையாது, ஏதோ ஒரு படம் போடுதாங்க பார்க்க போனான்ட்டு. கடைசியில் பார்த்தா இவங்க பார்த்த அந்த இயேசுவினுடைய சிலுவை காட்சி, அந்த இரத்தத்தை சிந்தின அந்த அவருடைய முகம் எல்லாம் அதில் வந்தோடனே இந்த அம்மா சொன்னாங்களா, அம்மா இவரை தான் நான் காலையில் பார்த்தது, அவரே தான் இப்போ வந்திருக்காரு, எனக்கு பலகீனம்லாம் எனக்கு மாறிட்டு நான் நல்லா இருக்கேன். அப்போ அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களாம், அப்போ இனிமே நீ என்ன செய்ய, நாங்களாம் எங்கள் தெய்வத்தை கும்பிடுதோம், ஆனால் இந்த தெய்வம் தான் உனக்கு என்ன செஞ்சது, படுக்கையில் இருந்த உனக்கு நடந்து போயிட்ட வெளியில் விடுதலை கொடுத்துச்சு, இனிமே நீ இந்த தெய்வத்தை நீ கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரே சந்தோஷம். நான் அவங்கள யாருன்னே எனக்கு ஏசப்பா தெரியாது. அதான் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தார். நான் ஏழை, நான் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை தேடி அதிகாலையில் வந்தார். சாயந்தர நேரம் எங்கள் ஊரில் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு படக்காட்சி ஏசப்பாவுடைய அற்புத அடையாளங்களை போட்டாங்க. அதை நான் பார்த்ததுலேருந்து நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எங்கே சர்ச் இருக்குன்னு போய் நான் ஞானஸ்தானத்தை எடுத்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நான் அநேகருக்கு இந்த சாட்சியை சொல்லிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு நாள் வரும்பொழுது நிச்சயமாக நம்ம ஊருக்கு இவங்க வருவாங்க, கண்டிப்பாக அந்த சாட்சி அவங்ககிட்ட அவங்க நேரடியாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. திருப்பி 8வது வருஷத்தில் தான் என்னுடைய மகள் அம்பிகா, அவள் பேர் வேல்கனேக்காவுக்கு தெரியும். அப்போது அந்த குழந்தை 8 வருஷம் கழித்து அழகான ஒரு பெண் குழந்தையை கத்தர் கொடுத்தாரு. அதுதான் என் பெண் பிள்ளை. ஆனால் என் பெண் பிள்ளைக்கு இங்கே திருமணமாகி 2 வருஷம் ஆகிட்டு இன்னும் குழந்தை இல்லை. அதனால நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கடி வந்து வீட்டுக்கு 1 தடவை 2 தடவை வருவாங்க. 2 தடவை வரும்போது என் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஜோம் பண்ணியிருந்தீங்களா, எனக்கு இருந்த மாதிரி 8 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு சீக்கிரம் இருக்கணும், அப்போ தான் நான் டெலிவரி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா, 2 வருஷம் கழிச்சு 3 பிள்ளைகள் இருக்குது, பையன் 2 பொண்ணு 1. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது நம்ம மன விருப்பங்கள் காலதாமதம் ஆகலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒன்று நீங்கள் கேட்பீங்க, அல்லது 2 இருந்தாலும் போதும்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் 3வது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இன்றைக்கி சொன்ன மாதிரி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். அவரால் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவார். இந்த 3 வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் அநேகர் ஆச்சரியப்படுகிற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் தேவ செய்திக்காக கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு விஷயம் கூட இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்களுடைய முகங்களை எல்லாம் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் அவர் மூடி மறைக்கிறவராக இருக்கிறார். நன்றியோடு மைஸ்டோத்தர் ஒரு சேர் வச்சு அதில் தண்ணி வந்துச்சு. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நன்றியோடு மைஸ்டோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் கூட ஜனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி வந்திருக்கிறாங்கப்பா. உம்மை பார்ப்பதற்கு அவங்க வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவை நீங்க வைங்கப்பா. ஒவ்வொருத்தர் மீதும் உடைய கிருபையை வைங்கப்பா. ஆண்டவரே வார்த்தையினால் அவர்களை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. பாடுவோம். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை
சொல்லுவோம். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க, நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். பாடுங்க. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். பாடுங்க. என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கி நீ சாகாமல் பாதுகாத்தீர். சொல்லுவோம். நீர் என்னை குணமாக்கி நீ சாகாமல் பாதுகாத்தீர். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழ்கின்றே. மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழுகின்றே. துயரம் நீக்கி நீரே மகிழ்ச்சியால் ஓடுத்தி நீரே. பாடுங்க. துயரம் நீக்கி நீரே மகிழ்ச்சியால் ஓடுத்தி நீரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். பாடுங்க. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார். கைவிடப்பட்ட நிலைமையில இந்த கால நேரத்தில் நீங்க வந்திருக்கலாம். ஓ, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேனே, எல்லா இடங்களிலும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில கடந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். உன் அழுகையை களிப்பாக மாற்றும்படியாக, உன் கண்ணீரை மாற்றும்படியாக, உன் வேதனை சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தரை தேடி வந்திருக்கிறத என் கர்த்தர் பார்க்கிறார். என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல சூழ்நிலைகளை மாற்ற போகிறார், நிலைமைகளை மாற்ற போகிறார், உன் கண்ணீரை துடைக்க போகிறார், உன் அவமானங்களை மாற்ற போகிறார், உனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப போகிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தியானிக்கிற வேத பகுதிகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சரி, நம்ம வாசிப்போம். இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த 2 வாக்கு தத்தங்கள் உண்டு.
இந்த 2 வாக்கு தத்தத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் அனுகூலமான துணையும் மாணவர். அடுத்தபடியா சங்கீதம் 146:5 நம்ம வாசிக்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கவனிங்க, இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல 2 வாக்குத்தத்த வசனம், அந்த 2 வாக்குத்தத்த வசனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை. சொல்லுங்க பார்ப்போம், துணை. அல்லேலூயா. அப்போது சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு துணை தேவை. அப்படி தானே? மனிதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு துணை தேவை. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு துணை இருப்பாங்க. அந்த துணை கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிறோம், நம்முடைய தாய் நமக்கு துணை. உட்கார்ந்துருக்கும்போது, எழுந்திருக்கும்போது, நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, எல்லா நேரத்துலையும் தாய் என்ன பண்ணுவாங்க? கண்ணோக்கி கொண்டு துணையாக இருப்போம். அப்போது கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பையன், சின்ன பையன், 2 வயசு ஆகிட்டோ. 2 வயசா டாமுக்கு? இல்லை இவனுக்கு இல்லை, இவனுக்கு 2 வயசு தானே. இன்னொரு பையன் பார்த்தோம்ல, டாம், 2 வயசு. இந்த மாதிரி தான் அந்த குட்டி பையங்க. நாங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டை சுற்றி வர்றாங்க. பெரிய டேபிள் இருந்தால் டேபிள் மேலே ஏறிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இழுக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். அப்போது அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, அக்கா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 பேரும் 8 கண்ணு இந்த பையனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போது நானும் பார்த்தேன். அந்த பாட்டி எதுவும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிக்கான். பார்த்தீங்களா? அங்கங்கே ஓடிடுதான். கதவை திறந்துட்டு ரோட்டுக்கு போயிடக்கூடாது. கதவை திறந்தால் ரோடு, கதவை திறந்தாச்சுன்னா ரோடு. பாட்டி சொல்கிறாங்க நம்ம எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? அதான் அவனுக்கு துணையாக பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடிப்படி செங்குத்தாக இருக்குது. மாடிப்படியில் என்ன பண்ணக்கூடாது? ஏறி கரெக்டாக ஏறி போகணும். அப்போ பாருங்கள், ஒரு தாய்க்கு தான் மகனுக்கு துணையாக இருக்கணுன்ட்டு ஒரு விருப்பம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது. அடுத்தபடியாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் துணை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். ஆசிரியர்கள் துணை இருக்கணும். ஆசிரியர்கள் துணை இல்லை அப்படின்னா ஒரு பையன், ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல நிலைமைக்கு மாறுறதுல முக்கிய பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. நான் படிக்கிற காலத்தில் அப்போம்லாம் அடிப்பாங்க. இப்போ அடிக்கிறாங்களா? இப்போ அவ்வளோதான். இப்போ அடித்தா என்ன பண்ணுது? சஸ்பெண்டில் போட்டுருவாங்க. என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் கொண்டு போய் என்ன நாங்கள் சேட்டை பண்ணுறதுனால முட்டுக்கு கீழே உரித்து எடுத்துருங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? ஒரு ஆளும் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ என் கூட ஒருத்தர் படித்தான், ஒரு பையன் படித்தான். அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஒரு நாள் டீச்சர் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே போய் அவள் அப்பாட்ட சொன்னாங்க. அந்த அப்பா மறுநாளே வந்து அந்த டீச்சரை கண்டமானிக்கு, சொந்தக்காரங்க தான், கண்டமானிக்கு திட்டிட்டு ரொம்ப என்ன பேசணுமோ பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த டீச்சர் அவன் ஓடினாலும் ஆடினாலும் எதுவுமே பேச மாட்டாங்க. கடைசியில் மக்கா மாறிட்டான். 5ஆம் வகுப்புக்கு அப்புறம் படிக்கலை. அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் அந்த கண்டிஷனுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ கடைசி வரைக்கும் படித்தாங்க. இப்போ நாங்கள்லாம் மணலில் முழங்கால் போடலாம் விட்டுருக்காங்க. அந்த கிரவுண்டு, எங்கள் சர்ச், அந்த ஸ்கூல் கிரவுண்டும் ஒன்று தான், சர்ச்சு கிரவுண்டும் அதுதான். சேட்டை பண்ணுறவங்கள முழங்காலில் விட்டுருக்கணும்.
அப்போ அந்த எங்கள் ஊரில் அந்த பார்த்துட்டே போவாங்க. பார்த்துட்டே போயிட்டு இந்த உன் பையன் அங்கே கிரவுண்டில் முழங்காலில் நிற்கான் அப்படின்னு போய் தகவல் போயிடும். அது எல்லாம் வாட்ஸ்அப்பை விட அதிகமாக வேகத்தில் போகும். வீட்டுக்கு போன உடனே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நீ எதுக்கு முழங்கால நின்று என்னை கேவலப்படுத்தினு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே விழும் பாருங்க அடி. அல்லேலூயா, இவ்வளோ அடிபட்டிருக்கோமான்னு இவங்களுக்கு யோசனையாக இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி விழுந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம், 2 பேரையும் முழங்காலில் விட்டாங்க, 2 பேர் வீட்லேயும் அடி விழுந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த கிரவுண்டில் முழங்கால் போட்டால் பார்த்துட்டு போய் அந்த அங்கே முழங்காலில் நிற்கான் அப்படிம்பாங்க. அப்போ பாருங்க, அந்த டீச்சர்கள் வந்து கண்டிஷன் பண்ணாலும் அவங்க ஒரு துணையாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அறிவு, கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கி காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் பிள்ளைகளை. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நிலா காட்டி சோறு ஊட்டினாங்க. இன்றைக்கி சாப்பிடும்போதெல்லாம் கையில் செல்லை கொடுத்து, இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகணுமே, அந்த சாப்பிட வைக்கிறதுக்கு அந்த பையனுக்கு செல்லை கொடுத்து பார்த்துட்டே சாப்பாடு கொடுத்தாங்களா? யார் வீடு? ஞாபகம் இல்லையா? ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம், அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நாங்கள் கொடுங்க அப்படின்னோம். ஒரு காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி நிலாவை காட்டி அந்த குட்டி பையனுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு அங்கே ஓடினா இங்கே ஓடினான். ஒரு செல்லை எடுத்தாங்க, ஒரு கார்ட்டூனை போட்டாங்க, கையில் கொடுத்தாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள திணின்னு திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு டெக்னிக்காக இருக்குது பாருங்கள். அப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டான் அந்த பையன் கடைசியில். அப்போ பாருங்கள், இன்றைக்கி சூழ்நிலைகள் செல்ஃபோன் நிறைய பேருக்கு துணையாக இருக்குது. அல்லேலூயா. யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, துணையாக இருக்குது. ஏன் துணையாக இருக்குது? அதில் டார்ச் இருக்குது. ஏதாவது வம்பு பேசுனா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஒருத்தர் பேசினார், பிரதர் அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக பேசிடுங்க பிரதர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, அவர் எப்போவுமே யார் பேச்சையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவார். அதுக்காகவே 256 GB மெமரி கார்டு போட்டிருக்கிறார் அப்படின்னார். எத்தனை ஜிபி? ஆமாம், உங்கள் ஃபோன்லலாம் எவ்வளோ ஜிபி இருக்குது தெரியுமா? ஒரு 60 GB 68 GB 2 GB ரேம் இருந்துச்சுன்னா ஒரு 60 GB மெமரி கார்டு இருக்கும். அவர் இந்த பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே 256 GB நல்ல கம்பெனி மெமரி கார்டு வாங்கி போட்டிருக்கார். பிரதர் கவனமாக பேசுங்க அப்படின்னார். அவர் ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணட்டாலும் எனக்கு ஏமாற்றி பேச தெரியாது, நான் எப்படி பேசுவேனோ அப்படியே தான் பேசுவேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஃபோனில் பேசும்போது எப்படி பேசணும்? கவனமாக கருத்தாக பேசணும், ஜாக்கிரதையாக. இப்போ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். செல்ஃபோன் சிலருக்கு துணை, டார்ச்சு எல்லாமே இருக்குது, கால்குலேட்டர் அதில் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னா மனுஷன் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலை. இப்போ நான் நேற்று சொன்னேன் செய்தியில், கோயம்புத்தூரில் 97 வந்தேன், 98 லாஸ்ட்லேயே செல்ஃபோன் வந்துட்டு, கோயம்புத்தூரில் 98 கடைசியிலே செல்ஃபோன் அப்போவே அறிமுகமாகிட்டு, பிபிஎல் மொபைல் அப்படின்னு கூடிய ஒரு செல்ஃபோன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி தண்டி இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சட்டை கசங்கிருச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கும், அவ்வளோ வெயிட். அப்போது எங்களுக்கு இந்த லேண்ட்லைன் டெலிஃபோன்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. லேண்ட்லைன் டெலிஃபோன்லாம் எழுதி வச்சுட்டு காத்திருக்கணும். அதனால் அந்த செல்ஃபோன் வேறு வழி இல்லாமல் வாங்கணும். அது ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா. ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு எத்தனை ரூபா? 10 ரூபா. 98 இன்றைக்கி 10 ரூபாய்க்கு மதிப்பு இல்லை. அன்றைக்கி 10 ரூபாயில் வந்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். 15 ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ருக்கேன் நான், 15 ரூபாய்க்கு. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கணுங்க. அப்போ இந்த 10 ரூபாவுடைய வேல்யூ பார்த்துக்கிடுங்க, சரியா? 2 ரூபா 50 பைசா தான் டீ, தேங்காய் பான் 2 ரூபா தான், காலையில் டிஃபனே முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட காலத்தில் 10 ரூபா. அப்போ அந்த அவினாசி ரோட்லலாம் ரொம்ப மரம் நிற்கும். நாங்கள் அந்த பக்கமாக சில நேரம் போகும்பொழுது ஃபோன் வந்துச்சுன்னா, அப்போ அந்த ஃபோன் வெளியில் போகும்போதெல்லாம் நான் கொண்டு போவேன். அப்போ அந்த டிவிஎஸ் 50 அது ஓட்டும்போது அந்த ஓரமாக அந்த அவினாசி ரோட்டு மரத்துக்கீழே நின்றுட்டு அப்படியே ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினா உடனே ஒரு 10 பேர் பக்கத்தில் வந்து நின்று சுற்றி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இன்றைக்கி யார் ஃபோன் பேசிட்டு ரோட்டில் போனாலும் கோபமாக பார்க்காங்க. அல்லேலூயா. யார் ஃபோன் பேசிட்டு போனாலும் கோபமாக பார்க்குறேன். அப்போ எப்படி மாறுது பார்த்தீங்களா சூழ்நிலைகள்? அப்படி தான் துணையும் சில நேரங்களில் சூழ்நிலை மாறிடும். என்ன எப்படி ஒரு காலத்தில் ஃபோன் ஆச்சரியமாக பார்த்தாங்க, இன்றைக்கி ஃபோன் துணையாக இருக்குது.
அது சில நேரத்தில் அடுத்தவங்களால் என்ன ஆகுது, எரிச்சலாக பார்க்கப்படுது. இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். அப்போ துணை, அப்போ வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய பேரண்ட்ஸ், பெற்றோராக இருக்கிறவங்க, பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, அப்புறம் வாத்தியார், இவங்களுடைய துணை தேவைப்படுது. அப்புறம் அப்படியே நம்முடைய ஹையர் செகண்டரி போன உடனே நண்பர்களுடைய துணை தேவை. எத்தனை பேருக்கு நண்பர்கள் இருக்காங்க? நண்பர்கள் இருக்கிறவங்க 10 பேருக்கு தான் நண்பர்கள் இருக்காங்கண்ணே. மிச்சம் எல்லாரும் சொல்கிறீங்க எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நண்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நண்பர், சிலருக்கு நண்பர்கள் துணையாக இருப்பாங்க. நண்பர்கள் துணையாக இருப்பாங்க. இந்த துணையாக இருக்கிற நண்பர்கள், நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இப்போ உங்களை பார்த்து கேள்வி, உங்கள் சிநேகிதர் எல்லா காலத்துலேயும் உங்களை சிநேகிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது கை தூங்க. எங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ வருத்தம் வந்தாலும் சரி, எவ்வளோ கண்ணீர் வந்தாலும் சரி, என்னுடைய சிநேகிதர்கள் என்னை சிநேகிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இடுக்கணில் உதவுவதற்கே சிநேகிதன் அப்படின்லாம் இருக்குது. அப்போ நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நண்பர்கள் துணையாக இருந்திருக்காங்களா? நண்பர்கள் துணையாக இருந்திருக்காங்களா? இருந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியத்துக்கு துணையாக இருப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த துணை நமக்கு ட்ராவல் ஆகுதா? எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், 5லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், 10, 11, 12 படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், வேலைக்கு வந்தோன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த நாளில் உங்களை பார்த்து ஒரு சொல்லக்கூடிய இப்படி நிறையா துணையை பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் தான் துணை. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் துணை. அதனால தான் நம்ம வாசித்தோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. யாரை கொண்டிருந்து? யாக்கோபின் தேவனை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு. என்ன பேரு? ஆமாம். அப்போ யாக்கோபு அப்படின்னா அந்த பேருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே கடகடன்னு சொல்லிடுவீங்க. யாக்கோபுடைய பேருடைய குணாதிசயத்தை சொல்லுங்க. எத்தன், நம்ம எல்லாம் நல்லவங்க அல்லேலூயா. யாக்கோபு மாத்திரம்தான் எத்தன், அப்படி தானே? அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக. அப்போ யாக்கோபு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது சேஷ்ட புத்திர பாகத்தை கூலை கொடுத்து வாங்கிட்டான். அதே மாதிரி லாபான் வீட்டில், மாமா வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது சில டெக்னிக்கெல்லாம் பண்ணி பலமுள்ள ஆட்டெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான். இதுதான் யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் ஒரு நாள் வந்து பாருங்க, தேவ சமூகத்தில் வந்து போராடி செபிக்கிறான். அப்போ அவனை இஸ்ரவேலா கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் அவர் இஸ்ரவேலா மாற்றுவதற்கு பிறகும் அவர் துணையாக இருந்தார். ஆனால் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41, 13, 14 இந்த வசனம் இருக்கு. அப்போ அவர் யாக்கோபா இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்திருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? யாக்கோபா இருக்கும் பொழுது, நம்ம எத்தனா இருக்கும் பொழுதே, நம்ம ஏமாற்றுக்காரனா இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கார். ஏன் தெரியுமா? நீங்கள் வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே. கவனிங்க, இந்த இடத்துலையும் யாக்கோபு தான், யாக்கோபு தான். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில பரிசுத்த குலைச்சல் நம்மகிட்ட இருக்கும். 100% நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? முடியாது. யாராலையும் முடியாது. நம்ம மனிதர்கள் அப்படின்னா மனிதர்களுக்குன்னு சில குணத்தை கர்த்தர் வச்சு தான் படைச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் படைக்கும்போது நல்லவனாக தான் படைத்தார், தன்னுடைய சாயலில் தான் படைத்தார்.
நம்ம உலகத்தில் வந்து இந்த உலகத்தின் காரியத்தில் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவர் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்களாம். உங்களுக்கு தெரியுமா? பேச ஆரம்பிச்சு, குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும்ல, பேச ஆரம்பித்த 3வது வாரத்தில் பிள்ளைகள் போய் சொல்லுதான், எங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகளுங்க அப்படி நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம். அதனால் சிறு பிள்ளைகளை வச்சுருக்கவங்க நீங்கள் வருத்தப்படண்டா, இன்றைக்கி அப்படி சூழ்நிலை மாறிட்டான். சிறு பிள்ளைகள் பேச ஆரம்பித்து அடுத்த 3வது வாரத்தில் பொய் சொல்லுதான். யார் சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தா? பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. பெற்றோர்கள் பொய் சொல்கிறாங்கங்கிறத பார்க்குறதா? ஒருவேளை பார்க்குமா இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் பொய் சொன்னால் என்ன பண்ணோம்? பொய்யிலே வளர்ந்துடும். அன்றைக்கி நானும் சாமும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். என் நண்பர் ஒருத்தர் வந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னேன், தம்பி நல்ல மனுஷன் தம்பி அப்படின்னாரு. வாயை திறந்தா பொய்யா சொல்லுவார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பாரத்தோடு போய் உட்கார்ந்தாலும் சரி, அவர் சொல்கிற பொய்யில் நம்ம பாரமெல்லாம் மறந்துடும் அப்படிம்பார். அல்லேலூயா. பிரதர் நீங்கள் கௌமார மடாலத்திலே இருக்கீங்க? ஆமாம் பிரதர். அப்புறம் அந்த 108 யானையை வச்சு பூஜை பண்ண இடம்? ஆமாம் பிரதர். அன்னைக்கு பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு இப்படி பொய் சொல்லுவார் பாருங்க, அது பொய்னே தெரியாது, அப்படியே சொல்லுவார். அன்னைக்கு திடீர்னு பாருங்கள், அங்கே நீலகிரியிலேருந்து அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போனோம், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். பாதி வழியில் ஹெலிகாப்டர் நின்றுட்டு, அப்புறம் திடீர்னு பார்த்தா கிரவுண்டு, அது கௌமார மடாலயம். அங்கே இறங்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அந்த மாலுமி சொன்னாராம், அந்த கேப்டன் சொன்னாராம், கொஞ்சம் தூரம் தானே ஏர்போர்ட்டு போயிடும் அப்படின்னாராம். இந்த ரேஞ்சில் பொய் சொல்லுவாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பொய்யை கேட்டிங்கன்னா அப்படியே இந்த மனசெல்லாம் அப்படியே ரிலாக்ஸாக மாறும். அப்படி சொல்லுவார். இப்படி ஆட்கள் இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறது பொய்ன்னு நல்லா தெரியும். அதை நம்ம ஊன்னு சொல்லி கேட்டால் போதும் அவர் உற்சாகமாகிடுவார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபின் தேவன். அப்போ நம்ம மனுஷங்களும் பொய் சொல்லுவோம். நீங்கள் செல்லு வந்தோன்னே ரொம்ப பொய் சொல்கிறோம். செல்லு வந்தோன்னே பொய் சொல்கிறோம் இல்லையா? எங்கேயாவது அர்ஜென்ட்டாக 2 பேர் போகிறீங்க, ஒருத்தர் கிளம்பி போயிடுவார், நீங்கள் அப்போ தான் வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, என்ன கணபதி தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. சாதாரணமாக வருது. இதுதான் யாக்கோபு. சரியா? அப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் துணையாக இருக்காராம். நீங்கள் சொல்லுங்கள், யாக்கோபுக்கே துணையாக இருந்தாருன்னா நான் யாக்கோபோடு நல்லவன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் தாழ்மையில் கர்த்தர் மகிமைப்படுறார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, இப்போ இந்த யாக்கோபை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கர்த்தர் துணையாக இருக்கிறார்? அதான் அந்த வசனத்தை வாசித்தோம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை உண்டாக்கினது கர்த்தர், தாயின் கற்பத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சதும் கர்த்தர். அப்போ இருந்தே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உங்களுக்கு எல்லா உடல் பாகமும் சரியாக உருவாகணும். கை கரெக்டாக உருவாகணும், கால் கரெக்டாக உருவாகணும், கண் கரெக்டாக உருவாகணும், மூளை கரெக்டாக உருவாகணும். அந்தந்த வயசில் அந்தந்த வளர்ச்சி. தவழுற நேரத்தில் தவழணும், நடக்கிற நேரத்தில் நடக்கணும், பேசுகிற நேரத்தில் பேசணும். இதெல்லாம் கர்த்தர் சரியாக உங்களுக்கு அந்த உருவாகும் பொழுதே உண்டாக்கும் பொழுதே கர்த்தர் துணையாக இருக்கிறார். அப்போ தாயின் கற்பத்தில், இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப திரும்ப இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச் ஆச்சு. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்று உங்களுடைய தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகினீங்களோ அன்னையிலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம் இல்லையா, எனக்கு 5 வரைக்கும் இவர் துணையாக இருந்தார், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, 10ல் இவங்க இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் தாயின் கற்பத்திலிருந்தே ஒருத்தர் துணையாக இருக்கிறாரு. சொல்லியிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கா? ஆமாங்க, ஃப்ரெண்ட் இருக்குது. சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருக்குதா உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்தே எனக்கு இவங்க தான் ஃப்ரெண்டு. இனிமேல் யாராவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு கேட்டாங்கன்னா, ஆமாங்க, சைல்டுஹுட் இல்லை, அதுக்கு முந்தினால இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியம். இப்போ நீங்கள் துணையாக கொண்டிருந்து உங்கள் நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே வைக்கணும்.
யார் மேலே வைக்கணும்? ஆமாம், சில ஃப்ரெண்ட்ஷிப் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், சில ஃப்ரெண்ட்ஸ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை கரெக்டாக நமக்கு 100% நம்மளுக்கு ஒரு சக்ஸஸில் கொண்டு வருமானு பார்த்தா இல்லை. 2017 நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் பண்ணோம். ஓப்பனிங் பண்ணும்போது ஒரு 400 பேர். ஓப்பனிங் டயத்தில் இருந்தவங்கெல்லாம் யார்? கை தூக்குங்க. நம்ம சர்ச் ஓப்பன், நல்லா கை தூக்குங்க. சர்ச் ஓப்பன் பண்ணும்போது செஸ்லியம்மா எங்கே கை தூக்குறீங்களா? ஓகே, அப்போது நிறைய பேர் இருந்தீங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க. ஓப்பனிங் டைம் செப்டம்பர் மாதம், அந்த மாலை நேரத்தில் ஒரு மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் அநேக மக்கள் வந்தாங்க. அந்த ஓப்பனிங் ரொம்ப மகிமையாக நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தராக ஒரு நல் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போவீங்க இல்லையா? அப்போது சில பணக்காரர்கள் என்னிடத்துல வந்து, நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல ஊழியத்தை செய்யுங்க, பணத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நீங்கள் பயப்படக்கூடாது, பிள்ளைகள் படிப்பு நாங்கள் என்ன பண்ணுவோம், டெரரை பார்க்கிங்க, உண்மையை சொல்கிறேன், பொறுப்பு எடுத்துக்கிடுவோம், உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ நீங்கள் ஒரு SMS போட்டால் போதும். என்ன போட்டால் போதும்? ஆமாம், இப்போ தான் வாட்ஸ்அப்லாம் புதுசாக வருது. ஒரு அண்ணன் உண்மையிலே அவர் நல்ல நோக்கத்தில் தான் வந்து சொன்னார். இப்படி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நான் ஒருத்தரை மட்டும் சாம்பிள் சொல்கிறேன். அப்படிலாம் வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு நான் சொன்னேன், நீங்கள் வாடகை மட்டும் ஒழுங்காக கொடுத்துருங்க, ஊழியத்தை நாங்கள் செஞ்சுருவோம். தண்ணி குடித்தோ, டீ குடித்தோ, சாப்பிட்டோ சாப்பிடாமலோ, கத்தருக்கு காலை வச்சுட்டோம், நாங்கள் செஞ்சுருவோம். நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க? கத்தருக்காக வந்திருக்கீங்க, உங்களை சும்மா விட்டுருவோமா? உங்களுக்கு துணையாக இருப்போம், நீங்கள் நல்லா டெவலப் ஆகும் தண்டியும். இப்படிலாம் ஒரு அண்ணன் வந்து சொன்னார். சரியா? இப்போ அந்த அண்ணன் வந்து சொன்னார். இப்போ வெளியூர் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே ஊழியங்கள் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, பண சகாயம் வருது. அந்த அண்ணன்ட்ட போய் சொன்னால் அண்ணன் நமக்கு செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சிருவாருன்னு சொல்லி வாஞ்சியோடு அவரை பார்க்க போனால் அவர் வேகமாக காரில் ஏறி போயிட்டார். அல்லேலூயா. அவரை பார்க்க முடியலை, பேச முடியலை, அவாய்ட் பண்ணிட்டார். சரி, இது கூட ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, நான் எல்லாரையும் அப்படி தான் சொல்லுவேன், கூட இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்குலாம் அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் கத்தரை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சில நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அண்ணனுக்கு கோயம்புத்தூரில் எவ்வளோ பழக்கம், எத்தனை ஆள் இருக்குது, எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யண்டாம், ஏதாவது கஷ்டப்பட்டவங்கள பார்த்து நீங்கள் செஞ்சீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை திசை மாற்றி விட்டு அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. இதில் ஒரு பேட் லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டயத்தில் அவர் இறந்துட்டார். ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி கொரோனா டயத்தில் இறந்துட்டாரே, ஆனால் எவ்வளோலாம் என்கிட்ட வந்து சொன்னார், அவர் சொல்லாட்டா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் பேசக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். நல்ல வசதிங்க, நல்ல காசு, நல்ல அவரை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவருக்கு சாதாரணமாக உதவி செய்கிறதும் ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். எனக்கு உதவி செய்யாததுனால அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கொரோனா டயத்தில் அவர் இறந்தது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சு, ரொம்ப மனதை பாதிச்சுது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, குழந்தைகள் கிடையாது, அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் சில இடங்களுக்கு செய்வார், நான் அதை பார்த்துருக்கேன். அதை பற்றி நான் ஒன்றும் பொறாமையாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அதனால் தேவ ஜனங்கள் நீங்கள் கருத்தாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பொருத்தனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீ பொருத்தனையே பண்ணாமல் இருங்க. பொருத்தனை பண்ணுகிறதும் அதை பண்ணின பின்பு செலுத்தாமல் இல்லை, யோசிக்காமல். யோசிக்கிறதுக்கும் செலுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபா பொருத்தனை எடுக்கீங்க, 1000 ரூபா கொடுக்கணுமா? இது 1000 நம்ம கஷ்டப்பட்ட எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? உன்ட பொருத்தனை ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலல்ல. அப்போ பொருத்தனை நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பொருத்தனை எடுக்காமல் இருங்க. பொருத்தனை எடுத்து ஜெபிச்சிங்கன்னா பெரிய பலன் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பொருத்தனை எடுத்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அது நிறைவேறிடும். நிறைவேறது மாத்திரமில்ல, அடுத்தால தான் உங்களுக்கு சத்திய சோதனை, அதை செலுத்த முடியாதபடி பிரச்சனை வரும். ஒருத்தன் மாடை பொருத்தனையாக செலுத்தி, அந்த கதை தெரியுமா? மாட்டிலேருந்து முட்டை வர சொல்லிட்டேன் இல்லையா?
நம்ம திருப்பி சொல்லக்கூடாது. மாடுக்கு பொருத்தனை எடுத்து மாடு ஆடா மாறி, ஆடு சேவலா மாறி, அப்புறம் கோழியா மாறி, முட்டையா மாறி, கடைசியில் வரைக்கும் பொருத்தனை செலுத்தலை. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய மக்கள் தேவையில்லாமல் பொருத்தனை சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சிலரெல்லாம் கேட்கீங்க, ஆமாங்க நாங்கள் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல? கல்யாணத்தில். கை தட்டுங்க. இப்போ பாப்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. யார் சொன்னது? யார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரண நம்மை, இந்த வாக்கை கொடுத்துட்டு தாங்க நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாக்கை ரிவர்ஸில் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்கை விட்டுருங்க. சரியா? அது கொடுத்துட்டீங்க, இனி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவையில்லாதபடி நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுப்பீங்களா? அதனால தான் பேசாதிருந்தால் மூடணும். அப்போ தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது. பொருத்தனையும் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. பொருத்தனை பண்ணுங்க, அது நடக்கும். முடியாத காரியம். அண்ணால் பொருத்தனை பண்ணுனா, பண்ணதை செலுத்தினா, அப்புறம் மலடியாக இருந்தவர் 7 பெற்றா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா? சந்தோஷமாக சங்கீதம் பாடினா. பொருத்தனை உங்களுக்கு நிறைவேறும், ஆனால் நீங்கள் நிறைவேற்றணும். ஆனால் பொருத்தனை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அது என்னவா மாறும்? என்னவா மாறும்? கண்ணியாக மாறும். லாக் பண்ணிடுறவங்கள. அதனால் அங்கே இங்கே என்ன பண்ண முடியாது? நகல முடியாது. சரி, அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போது இந்த துணையாக இருந்தவர் இறந்துட்டு வரணுன்னு எனக்கு ஒரு வாரம் ரொம்ப மனசு ரொம்ப அப்செட் ஆகிருச்சு. ஏன்னா அவர் கூட நாங்கள் சில இடங்களுக்கு ஊழியத்துக்கெலாம் போனோம். ஊழியத்துக்கெலாம் போகும்போது அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவர் கொடுக்குறவர் தான், நல்லா கொடுப்பார். நாங்கள் பார்த்த மட்டும் சில ஊழியத்துக்கெலாம் போகும்போது அதே மாதிரி காணிக்கெல்லாம் எடுத்து போட்டால் 500 ரூபா தான் காணிக்க போடுவார். எத்தனை நேரம் காணிக்க எடுத்தாலும் 500 ரூபா தான் போடுவார். அப்படிலாம் நல்லா இருந்தார். நல்லா நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நமக்கு ஒரு பெரிய ஆள் கிடைச்சிட்டியா, அப்படி தைரியமாக ஊழியம் செய்யலாம். யார் நமக்கு இன்மை? யாக்கோபின் தேவனை தன் துணையாக. கடைசியில் அவர் இறந்துட்டார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போ நான் உட்காந்து ஒரு நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவித்து அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை நான் பார்த்த மட்டும் பார்த்துருங்க. அருமையான மக்களே, சொன்னதை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிலரெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில குடும்பங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். டெவலப்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. மாதந்தோறும் ஒருத்தர் ஊழியத்துக்கு காணிக்க கொடுப்பாங்க. அப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் போய் அவங்ககிட்ட ஜோம் பண்ண போகும்பொழுது ஒரு பயங்கரமான ஃபைனான்சியல் நெருக்கடியில் இருக்கிறாரு. அப்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, இவங்க இவ்வளோ தூரம் நம்ம ஊழியத்துக்கு செய்கிறாங்களே, ஒரு பொருளாதாரத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து அந்த காணிக்கையை பைபிளுக்குள்ளே வச்சு ரொம்ப நேரம் ஜோம் பண்ணோம். எப்போ ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க பண கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடாது, அதில் கர்த்தர் ஏன் இப்படி நடத்துதார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ரொம்ப உட்காந்து ஜோம் பண்ணிட்டோம். இப்போ சமீபத்தில் அவங்கள போய் பார்க்கும் பொழுது அந்த அண்ணன் சொல்கிறாங்க, அண்ணே ஒரு 2-3 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் போன மாதம் லாஸ்ட்டில் இருந்து எல்லாமே ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னார். எனக்கு அதை கேட்ட உடனே எனக்கு என்னமோ பல கோடி வந்த மாதிரி சந்தோஷம். இதுதான் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில வாக்குகள் நீங்கள் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும், பொருத்தனை பண்ணும் பொழுதும் கவனமாக இருக்கணும். ஏன் மனிதர்கள் என்ன மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ யாக்கோபின் தேவனுக்கு கர்த்தர் கருவில் இருந்தே துணையாக இருந்தார். இன்றைக்கி ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். துணை செய்கிற தேவன், துணையாக இருக்கிற தேவன், துணையாக நிற்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். துணையாக நிற்கிற தேவன் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 ஒருத்தர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:17.
கர்த்தரோ, நல்லா வாசிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிலர் தேடுதாங்க. பக்கத்தை சொல்லுங்க, பக்கம் பேஜ் சொல்லுங்க. 294 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சில வேத வசனங்கள் நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். மறுபடியும். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ ஊழியர்களாகி எங்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கணுமா? கவனிங்க, எதுக்கு துணையாக இருக்கணும்? இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? பிரசங்கம் நிறைவேறுவதற்காக. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பிரசங்கம் நிறைவேறினது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ சில நேரங்களில் சிலர் வந்து சொல்லுவீங்க, இன்னைக்கு என்னோடு கர்த்தர் பேசினார், என்னோடு நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் எங்களோட பேசிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓஹோ, அப்போ நம்ம ஜபிச்சு பிரசங்கத்துக்கு ஆயத்தம் பண்ணது விருதாவாக போகலை. நம்ம பிரசங்கத்தை கஷ்டப்பட்டு நம்ம மக்களுக்கு சொல்கிறோம், அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வரும். அடுத்தபடியாக அந்த பிரசங்கம் நிறைவேறணும் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக உங்களை என்ன பண்ண முடியாது, பேசி பேசி அப்படியே ஒரு சூழ்நிலையில் உங்களை வைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும். அப்போ தான் நாங்கள் பண்ணுகிற பிரசங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை நாள் தான் நல்ல ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, நல்ல பாட்டு பாடு, நல்லா ஆலயத்தை தேடு. ஒரு பிரசங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பிரசங்கத்துக்குள்ளே நீ நல்லா ஜெபிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், நல்லா கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துடும், நீங்கள் நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், ஒழுங்காக ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக என்ன பிரசங்கத்தை பண்ண முடியும்? புதுசாக ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது புதுசாக பண்ணணுன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சொல்லுங்கள் சிஸ்டர், சிஸ்டர் சொல்லுங்கள். கரெக்டு தானே? எப்போ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, நிறைவேற மாட்டுக்கா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, நடந்து ஜெபம் பண்ணு, உட்காந்து ஜெபம் பண்ணி, ஓடி ஜெபம் பண்ணி, முடிஞ்சால் 4 மாவடி கூட போ. யாராவது 4 மாவடிக்கு போனேன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டிக்கெட் வேணா சொல்லுங்கள், நான் எடுத்து தர்றேன். சரியா? நீங்கள் என்ன 4 மாவடி போகிறதுக்கெல்லாம் பாஸ்டர் வந்து விரோதி கிடையாது. எப்படியாவது போய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. 4 மாவடிக்கு நீங்கள் போனாலும் சரி. சிலர் 4 மாவடிக்கு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஊரில் கடல் இருக்குது, அங்கே கடல்லையும் போய் குளிச்சுட்டு வர்றதா கேள்விப்பட்டேன். எந்த ஊர் தெரியுது? பரவாயில்ல. ஆமாம், போகிறாங்க. உண்மையில் நான் உண்மையை சொல்கிறேன். போன வாரம் நானும் சாம்சனும் ஒரு ஊழியத்துக்கு போனோம். வேறு நண்பர் நகை பற்ற வச்சுருக்கிறார். பிளாக், இந்த அது என்னது, கோல்டு ஸ்மித்து. பிளாக் ஸ்மித்னா கொல்லர். கோல்டு ஸ்மித்து ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. எப்போ பார்த்தாலும் வந்துடுவார், பிரதர் அப்படின்னு வந்துடுவார். வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனால் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் தீவிர 4 மாவடி மோகன் சி லாசரஸ் அண்ணனுடைய ரசிகர். மறந்து போய் யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுங்க, உச்சி முடிய பிடிக்க தூக்கிட்டு அடிப்பார் சவுட்டில். அப்படி இருப்பார், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் அந்த அண்ணன். தெரியாதனமாக ஒரு நாள் நான் திருநெல்வேலிக்கு ஒரு வேலையாக போக, அவரும் கரெக்டாக அந்த நாகர்கோவில் ட்ரெயினில் ஏறி, பிரதர் அப்படின்னார். எங்கே இருக்கீங்க பிரதர்? நான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நீங்களும் அங்கே தான் வரீங்களா அப்படின்னார். அவர் எங்கன்னு தெரியாது, எங்கே சொல்கிறாருன்னு தெரியாமல், ஆமாம் பிரதர் நானும் அங்கே தான் வர்றேன்ட்டேன். கடைசியில் பார்த்தா பார்ட்டி 4 மாவடிக்கு போகுது. நானும் கரெக்டாக 3 மணிக்கு அங்கேருந்து ட்ரெயின் விட தெரியாமல் காலையில் 3 மணிக்கு அன்றைக்கி 2:45 கொண்டு போய் இறக்கி விட்டுட்டான். அது பெரிய அநியாயம். அந்த ட்ரெயின் 2:45 இறக்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் முழிச்சு நிற்கோம். பிரதர் வாங்க, இந்த 20 ரூபாய்க்கு ரூம் இருக்குது, ப்ரீபெய்ட் ரூம் மேலே தங்கிட்டு
அங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டோம்னா காலையிலே திருச்செந்தூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் போயிடுது, அதில் போயிடலாம் அப்படிங்கிறாரு. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ பார்ட்டி இங்கே வந்திருக்குதா அப்படின்ட்டு. இல்லை பிரதர், அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்ல முடியல, பிரதர் நான் 4 மாவடிக்கு வரலன்னு சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க, நீர் மனுஷனையா, நீ கிறிஸ்தவனாக இருக்கைக்கு தகுதியா அப்படிம்பார். அவ்வளோ ஒரு தீவிரமான ஆள். அப்புறம் ஏதோ சொல்லி தப்பிச்சு, பிரதர் இந்த பேட்டையில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே காரில் அங்கே வந்துடுவோம் பிரதர்னு. அப்படியே பிரதர், சரி சரி நீங்கள் போங்க, உங்கள் பிரயாணத்துக்கு ஜோம் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னாரு. எதுக்கு இப்போ இந்த 4 மாவடி பற்றி பேசணும்? நீங்கள் 4 மாவடிக்கு போனாலும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீங்கள் எப்படியாவது போய் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அப்போது பிரசங்கம் நிறைவேறணும். நாங்கள் காலம் ஃபுல்லாக உங்களை என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப தந்திரமான வார்த்தையை பேசி உங்களை அப்படியே மயக்கிறதுக்கு இல்லை, அந்த வார்த்தைகள் நிறைவேறணும். சிலர் சொல்லுவீங்க, நீங்கள் இத்தனாம் தேதி இந்த வார்த்தையை சொன்னீங்க, இது நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு தான் எங்களுக்கு துணை வேணும். பண தேவை, பண பொருளாதார பிரச்சனை, ஊழியத்தில் என்ன காரியம் வந்தாலும் கர்த்தர் பொறுப்பெடுத்துருவார். ஆனால் அந்த பிரசங்கம் நிறைவேறுது பாருங்க, அதை மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. அப்போ கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது நிறைவேறணும். அதுக்கு கர்த்தர் எங்களுக்கு துணை தேவை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு வாரம் வரும் பொழுதும், ஆண்டவரே இந்த வாரத்தில் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், எங்களோட ஊழியர் மூலமாக நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுங்க. இலைப்படைந்தவனுக்கு சம்மதித்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்வி மானுடைய நாவு வரணும். அது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது வரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடி. அப்போ அந்த பிரசங்கம் நிறைவேறணும். நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ணலாம், சாம் பண்ணலாம், எங்கள் வீட்டம்மா பண்ணலாம், விசேஷ ஊழியர் பண்ணலாம், ஒருவேளை நீங்களே சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணலாம். எந்த பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால சீக்கிரம் நிறைவேறுவதாக. அடுத்தபடியாக புறஜாதியார் எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? புறஜாதியார் எல்லாரும் கேட்கணும். நீங்கள் புறஜாதியார்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவங்க கேட்கணும். அதுக்கு தான் கர்த்தருடைய துணை தேவை. புறஜாதியார் கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது அதை கேட்கறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அப்போ புறஜாதியார் எல்லாரும் கேட்கணும். புறஜாதியார்னா இந்து மக்கள் கேட்கணும், இஸ்லாமிய சகோதரிகள் கேட்கணும், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கேட்கணும், உழைப்பே தெய்வம்னு சொன்ன உழைப்பை நம்புறவங்களும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். புறஜாதியார் எல்லாரும் கேட்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அதிசயம்தான் முக்கியம். நீங்கள் புறஜாதியார்கிட்ட போய், பிரதர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா சர்ச்சுக்கு வராதவனை கல்லறிஞ்சு கொல்ல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா வருவாரா? வரமாட்டார்கள் தானே. எதை எந்த நேரத்தில் எந்த இடத்துல சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். அல்லேலூயா. புறஜாதியார்கிட்ட போய், பிரதர் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பேசலை அப்படின்னா உங்களுக்கு ஜபமே கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னால், சும்மா உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக கேட்கேன், புறஜாதியாருக்கு போய் எதை சொல்லணும்? எப்போ புறஜாதியார்கிட்ட நீங்கள் போய் சுவிசேஷம் சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை முதல்ல சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச அதிசயத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் செஞ்ச சில நன்மைகளை சொல்லி அதன் மூலமாக ஆத்துமா ஆதாயமானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பர்சனலாக சொல்லியிருக்கோம். 1000 பிரசங்கங்களை பார்க்கலாம், ஒரு ஜீவனுள்ள சாட்சி பெரிய காரியத்தை செஞ்சிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும். அது புறஜாதியார் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஐயா இருந்தாங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, அவர் இறந்துட்டார். எலியேசர்னு ஒரு ஐயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் மனுஷன். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் போய் பிரசங்கம் பண்ணுவார், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் போய் சுவிசேஷம் சொல்லிடுவார். பெரிய கிருபை. அதுவும் பாருங்கள், நல்ல பெரிய பொட்டு வச்சுருக்கணும், பெரிய நாமம் போட்டிருக்கணும். இப்படிப்பட்ட ஆள் இருந்தால் தான் அவருக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்ல போவார். அப்படி அழகாக சொல்லுவார், அழகாக பேசுவார். பேசி கடைசியில் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு புதிய ஏற்பாடையும் கையில் கொடுத்துருவார். பல முறை பார்த்துருக்கேன் நான்.
ஒரு நாங்கள் கொஞ்ச நாள் ஒரு 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 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை இன்டர்சிட்டிக்கு நானும் அவரும் போய்கிட்டு இருக்கோம். அப்போ திருப்பதிக்கு போகிறதுக்கு, திருப்பதி எங்கே இருக்குது, எந்த நாட்டில் போயிருக்கீங்களா? போனவங்க அல்லேலூயா. பணம் வந்துட்டுதா? அல்லேலூயா. ஆமாம், திருப்பதி வெங்கடாச்சலபதி பக்தர்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நேற்று ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸை போட்டு விட்டு அந்த குபேரர் அப்படிங்கிற ஒரு வெங்கடாச்சலபதிக்கு கடன் செலுத்துறதுக்கு பணத்தை கொண்டு போகிறாராம். நான் திடீர்னு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவர் பேரும் வெங்கடேஷ். அந்த வெங்கடேஷ் அனுப்பிவிட்டதை பார்த்து திறந்து பார்த்தா அப்படியே ஒரு குபேரர் மாட்டு வண்டி மாதிரி ஒரு மண்டியில் அப்படியே பொண்ணு பொருள் தங்கத்தை அள்ளிட்டு வராரு. பிரதர், இப்படி உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அனுப்புனார். யார் தான் வேண்டாமாங்க, வந்தால் சரிதான் பிரதர் அப்படின்னு. ஏன்னா சத்துருக்களுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அப்போது அப்படி ஒரு டீமாக போகிறாங்க மக்கள். அவங்க பெரிய பெரிய நாமம்லாம் போட்டு அழகாக போயிட்டுருக்காங்க. என் முன்னாடி உட்கார்ந்துருந்தார். அப்போ பார்த்தேன், பிரதர் இந்த மக்களெல்லாம் பாருங்கள், கர்த்தர் இவங்க மேலே எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம் பிரதர் அப்படின்னு. அப்படியே அழகாக போனார். ஒரு அருமையாக ஒரு லேடி இருந்தாங்க. முதல்ல அந்த லேடிகிட்ட தான் போய் பேசினார். அது நல்லா அருமையாக அந்த அவங்களுடைய இந்து மதத்துக்குரிய அந்த அந்த கோயிலுக்குன்னு உள்ள அந்த அடையாளத்தின்படி இருந்துச்சு. சிஸ்டர் உங்கள் பேர் என்ன அப்படின்னோடனே அது பேரை சொல்லிச்சு. உங்களை எல்லா காட்டை விட எனக்கு தெரிஞ்ச காடு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லிச்சு, உங்களை விட நான் ரொம்ப வைராக்கியமான ஒரு குடும்பம், எங்கள் குடும்பம் உங்களை விட வைராக்கியமான இந்து குடும்பம். எங்கள் ஊர் பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் பண்ணாரின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வருஷம் தீ மிதிக்க இறங்கும் பொழுது நான் 7 நாளைக்கு முன்னாடியே போய் அந்த தீ குண்டத்துக்கு முன்னாடி தீயெல்லாம் வளர்க்குறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி பல்லில் படாமல் 7 நாள் விரதம் இருந்து அந்த தீ முதல்ல போட்ட உடனே நான் தான் முதல்ல இறங்கணும்னு சொல்லி எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி பின்னாடி தள்ளி விட்டுட்டு நான் முதல்ல கிட்டத்தட்ட 28 வருஷம் நான் தீ இறங்கியிருக்கேன் அப்படின்னார். அந்த அம்மா அப்படியே பார்த்துச்சு. இப்படிலாம் நான் தீ இறங்கினா கூட திடீர்னு எனக்கு கொஞ்சம் கண் பார்வையில் பிரச்சனை வந்துச்சு. நான் ஆசையோடு வந்து என் கண் பார்வை சரியாகணும், வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணாடியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு சுகரும் ஆரம்பமாக போகுது, சுகருக்கும் நான் மாத்திரை சாப்பிடக்கூடாது, காலம் ஃபுல்லாக நான் இனிப்பு நல்லா சாப்பிடணும், அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பொறுத்தனையாக வந்து நான் தீ மிதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் மிதித்தேன். ஆனாலும் அது எனக்கு கேட்கலை. ஆனால் எனக்கு உங்களை மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இந்த மாதிரி பயணத்தில் ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தினார். அவரை நம்பினேன். இந்த புத்தகத்தை வாசித்தேன். முதல் நாள் கண்ணாடி போட்டேன், 2வது நாளும் போட்டிருந்தேன், 3வது நாளும் போட்டிருந்தேன், 1 வாரம் கண்ணாடி போட்டிருந்தேன். படித்து முடிக்கும்போது இந்த வார்த்தையை நம்பி கண்ணாடியை கலத்தினேன். இது வரைக்கும் நான் கண்ணாடி போட்டதில்லை, சுகர் எனக்கு வந்ததில்லை, அந்த நல்ல தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னவொடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அத்தனை குடும்பமும் ட்ரெயினுக்குள்ளே முழங்கால் போட்டு நின்றுச்சு. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்துட்டுனா போதும், புறஜாதியார் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கள் வீட்டம்மெல்லாம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, யாராவது மாட்டினாங்கன்னா முடித்தாங்க. ஆமாம், அது சொல்லி ஒரு எத்தனை பைபிள் கொடுத்துருக்கோம், முஸ்லீமுக்கு கொடுத்துருக்கோம். முஸ்லீம் ஒருத்தர் அன்றைக்கி ட்ரெயினில் போகும்போது அழகாக பெட்ஷீட்டை விரித்தார், தொழுகை நடத்தினார். நாங்கள் ட்ரெயினில் நான் மேலே ஏறி படுத்துட்டேன். தொழுகை முடித்தோடனே எங்கள் வீட்டம்மா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அப்போ தான் பாளையங்கோட்டையிலேருந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த புது பைபிள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து பைபிளை வாங்கிட்டு போயிட்டாங்க. குரானை வாசிக்கிறவங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் புறஜாதியார்கள் கேட்கக்கூடிய பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், புறஜாதியார் கேட்கக்கூடிய பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாராக. நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப முக்கியம், கவனமாக கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தின் வாயிலிருந்து. எங்கேருந்து?
உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 2 சிங்கம் இருக்குது. என்ன சிங்கம்? யூத ராஜ சிங்கம். இன்னொன்று எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற கெர்ச்சிக்கிற சிங்கம். அல்லேலூயா. நீங்கள் ரோட்டில் நைட்டு போச்சுன்னா நாய் வந்து துரத்துது, நிப்பாட்டினா ஓடுது. அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் இந்த பக்கத்தில் நாய் துரத்துச்சா, ஸ்லோ பண்ணிவிட்டு நான் லோக்கல் தான்ப்பா இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட பேசினா நீங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க. நாய் அதுக்கப்புறம் குலைக்கலை. அதுக்கு என்ன இந்த லோக்கலுங்கிற வார்த்தையை எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தமாசுக்கு சொல்லலை, உண்மையிலே நடந்தது சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு எல்லைக்கு அப்புறம் 4 நாய் கிடக்குது. இந்த 4 நாய் கிடக்கிறதுனால எந்த நாயும் அங்கே வராது. 4 நாய் கிடக்குது. எனக்கு நாயே பிடிக்காது, நாயே பிடிக்காது. நாங்கள் புதுசாக வீட்டுக்கு போனோன்னா ஒரு நாய் வந்துச்சு. இந்த நாய் சுற்றி வந்ததுலேருந்து அது வந்துடும். எங்கள் கார் எப்போ உள்ளே வந்தாலும் அந்த நாய் வந்துடும். அதுகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போனால் தான் அதை கேட்டுட்டு அது திருப்பி போகுது. நாய், அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? நாய்க்கு பேர் நாங்கள் வச்சிருக்கிற பேர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, செழிப்பு. ஏன் செழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு அந்த எங்கள் வீட்டிலேருந்து உள்ள அந்த அத்தனை வீட்டு மக்களும் கவனிக்கிறத பார்த்தா பொறாமையாக இருக்கு. அதனால செழிப்பு அந்த நாய்க்கு பேர். செழிப்பு அப்படின்னு பண்ணால் போதும், உடனே வரும். அது நான் செழிப்புங்கிற பேர் எப்படி? அப்போ நாயே பிடிக்காது. அவனைக்கு தான் நீதிமொழிகளில் வாசன், நீதிமான் மிருக ஜீவன்கள் மீதும் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரிந்து கொள்ளுங்க, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்களினுடைய வாயிலிருந்து உங்களை தப்புவிக்கும்படி, சிங்கங்களின் வாயிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மறைமுகமான சிங்கத்தின் கிரியைகள் இதெல்லாம் நிறைவேறாமல் போகணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கணும். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கணும். கர்த்தர் மாத்திரம் உங்களுக்கு துணையாக இருந்துட்டாருன்னா போதும். எந்த ஒரு பொல்லாத சிங்கத்தின் வாய், சிங்கத்தின் கிரியைகள்லேருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அப்போ கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடக்கூடிய சிங்கம். வேதத்தில் சிங்கத்தை கொன்றவங்கெல்லாம் யாரு? தாவீது. எப்போ கொண்டாரு? வீட்டுக்கு பக்கத்தில் திடீர்னு சிங்கம் வந்துட்டு உங்களை மாதிரி முறத்தை எடுத்துட்டு புளியை துரத்துன மாதிரி துரத்திட்டாரா? காட்டுக்குள்ள தனிமையில் கொஞ்சம் ஆடு, அதை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆட்டுக்குட்டிகளெல்லாம் தப்பு வச்சதுனால தான் கடைசி வரைக்கும் தாவீது பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அப்போ ஆண்டவர் கடந்த நாளில் என்ன பேசினார்? உன்னை நம்பி வரக்கூடிய ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு நான் அனுப்புகிற ஜனங்களை தான் நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு சத்தியத்துக்குள்ளே நடத்துத. ஆனால் வரக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறது உன் பொறுப்பு. இப்போ நிறைய பேர் நிறைய பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லாமல் இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு கேட்டுட்டோம் அப்படின்னா, கேள்விப்பட்டால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ அந்த ஃபேமிலிக்கு ஏன் இப்படி நடக்குது, அது அவ்வளோ ஒரு மனபாரமாக இருக்கும். அப்படி சிங்கங்கள் மறைமுகமாக விசுவாச ஜனங்களோடு போராடக்கூடிய சிங்கங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு தாவீது போல எங்கள் மேலே ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில குடும்பங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், திடீர்னு ஜெபம் பண்ணுவோம். 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ சிங்கங்களில் வாயிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படணும். இன்னொருத்தர் சிங்கத்தை கொன்னார். யார் அவர்? சிம்சோன். அவர் எங்கே கொன்னார்? காட்டுக்குள்ளே தான். காடு, தனிமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தனிமையின் பாதை, தனிமையின் சூழ்நிலை, வனாந்தர வாழ்க்கையில் தான் சிங்கம் உங்களுக்கு வரும். ஒரு 10 பேர் இருக்கும்போது சிங்கம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? 10 பேர் போடுற சத்தத்திலே அது ஓடிடும். 10 பேரை பார்த்து அது ஓடிடும். ஒருத்தனாக வர்றது தான் அதை என்ன பண்ணும்? அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வனாந்தர பயணத்தில் போகிறீங்களா, ஒரு தனிமையில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சிங்கங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வேத வசனம், அதுக்கு தான் வார்த்தை, அதுக்கு தான் ஆவியானவருடைய பலன். சிம்சோன் மேலே அந்த ஆவியானவருடைய பலன் வந்தவொடனே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்ட மாதிரி கிழிச்சு போட்டுட்டான். அப்போ அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்கு எழுத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வேத வசனம் உங்களை பாதுகாக்கும்.
ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்குது. இப்போ யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக வசனத்தை நேசிக்கிறீங்களோ, வசனத்தை வாசிக்கிறீங்களோ, வசனத்தை அறிக்கை பண்ணுறீங்களோ, அணு தினமும் நீங்கள் அந்த வசனம் இது ஆண்டவர் என்னோடு பேசக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் ஆசையாக கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களோ, நீங்கள் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சில நேரம் கர்த்தர் கிருபையாக நம்ம மேலே இறங்குவார். அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தோடு, அக்கினியா, குளிரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தோடு அவர் இறங்குவார். அந்த மாதிரி ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவங்க ரகசியமாக ஆண்டவரிடத்துல நீங்கள் பேசுவதற்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. சபையில் அந்நிய பாஷை பேசலாமா? பேசலாம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அது பேசக்கூடாது. ஏன்னா கல்லாதவன் ஒருத்தன் உள்ள வரும் பொழுது அவன் அது நிமித்தம் இடரல் அடைவானான். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க அன்னு தினமும் அதை பேசி ஆண்டவரோட ரகசியத்தை பேசுங்க. உங்களுக்கு ஜபிக்கவே முடியலை, ரொம்ப சோர்வாக இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா, வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க முடியலையா, அமைதியாக உட்காந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு 4 வார்த்தை தான் கொடுத்துருப்பாரு. 4 வார்த்தைக்கு மேலே போக முடியலையா, வருத்தப்படாதீங்க, அந்த 4 வார்த்தையே போதும். இப்போ அந்நிய பாஷைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. இப்போ நான்லாம் அதை பெறாததுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா கிண்டல் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஆனாவனாவுக்கு மேலே அடுத்தால போக மாட்டுக்கப்பா, தமிழில் இவ்வளோ வார்த்தை இருக்குது நான் சொல்லுவேன், நிறைய பேரை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கேன். இப்போ 4 வார்த்தை தான், இவர் இந்த பாஷை பேசுவார், அவர் அந்த பாஷை. நான் எனக்கு இந்த கேட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த திறமை கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னையும் அபிஷேகம் பண்ணினார். தேனி பகுதியில் ஒரு உபவாச கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தார். சரி, பாட்டு நல்லா பாடுவார. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறது பிடிக்கும், பாடுறதுக்கு ஏன்னா நம்ம குரலை நினச்சி சில நேரங்களில் என்ன பண்ண மாட்டோம், பாட மாட்டோம். இப்போ எனக்கு பாட்டு கேட்குறது தான் பிடிக்கும். நானும் இப்படி அந்த அளவுக்கு சண்டே கிளாஸ் பாட்டு பாடுவோம், ஊரில் பாட்டு பாடுவோம், என்னாலும் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. அப்போ அந்த பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் அப்படியே பாட்டு பாட ஆரம்பித்தார். அப்போ ஒரு புது பாட்டு எழுதுறார் அந்த இடத்துல வச்சு. அப்போது நான் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கேன். அப்போ முதல் பாட்டு, அந்த பாட்டு எனக்கு இன்னும் மறக்காது. எனக்கு ஒரு புது பாட்டை இந்த முகாமில் தந்திருக்காரு, இதை பாடி ஆனால் ஒளிப்பதிவு பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் இந்த பாட்டை பாடுதார். அந்த பேப்பரில் எழுதிட்டு வந்து, என்ன பாட்டு தெரியுமா? சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். முதல்ல அந்த பாட்டை எழுதி அன்றைக்கி தான் முதல்ல பாடுறார் அந்த பாட்டு. அந்த பாட்டை உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படியே ஒரு அக்கினி மயமான ஒரு அபிஷேகம். அந்த முகாம் முடியும் தண்டியும் பேசிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவங்க ரகசியமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். அது ஒன்றும் மேன்மைக்குரிய காரியம் இல்லை, ஆனால் அது ஒரு மேன்மை. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, தேவனோடு ரகசியத்தை பேசுவதற்கும் நீங்கள் இலைப்படிந்த நேர்க்கிறதுல இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கும். அப்போ அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம். இப்போ சிலருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்துட்டுனா நான் பார்த்துருக்கேன், எழுத படிக்காத அநேக பேர் பார்த்தீங்கன்னா வசனமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஒரு அண்ணன் ஜோம் பண்ணார், அவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வசனமாக சொல்லுதாரு. இவ்வளோ வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் ஜெபிச்சு முடிச்சோன்னு சொல்லுதார், ஏன்னா இந்த ஜபத்தில் இவ்வளோ வசனம் சொன்னோம்ல, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வசனத்தை கேளுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. என்னென்ன குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னு. படிச்சிருக்கீங்களே? ஏன்னா 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் படிக்கலை, நான் மாடு மேய்க்க போயிட்டேன் ஊரில். ஆனால் அபிஷேகம் வந்துட்டுனா எனக்கு வசனம் அப்படியே வரும், எங்கேருந்து தான் வரும்னு தெரியல அப்படிங்கிறார். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும், சிங்கத்தின் வாயிலிருந்து நீங்கள் தப்பிவித்து கொள்ளலாம். இப்போ கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். வருகிற நாட்களில் துணை செய்கிற தேவன், துணையாக இருக்கிற தேவன், இந்த காரியத்தை வச்சியும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களோடு இதுவரை போராடின எல்லா சிங்கத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக, எல்லா பொல்லாத சிங்கத்தின் கெர்ச்சிக்கிற வல்லமைகள் நிர்மூலமாவதாக, உங்களை துன்பப்படுத்தின சிங்கத்தின் வல்லமையினுடைய வாய்கள் கிழிக்கப்படுவதாக. ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். சிலருடைய வாழ்க்கையில் போராடக்கூடிய சிங்கத்தின் வல்லமை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அழிக்க போகிறார்.
அப்படியே சாம்சன் வந்து முன்னாடி வந்து இந்த சிங்கத்தினுடைய வாய்கள் எல்லாம் கிழிக்கப்படணும், உங்களோடு போராடக்கூடிய பொல்லாத கிரியைகள். ஒரே நிமிடம் மாத்திரம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் போராடினவர்களை இன்னும் நீங்கள் தேடியும் பார்க்கக்கூடாது. எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் கூட எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு அபிஷேகத்தை கத்தர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் அபிஷேகத்தை கத்தரிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு தேவனுடைய மகிமை. நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம், ஒரு தேவனுடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அவருடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்பக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சிம்சோன் சிங்கத்தின் வாயை 2ஆய் கிழித்தது போல இன்று உங்களுடைய வாழ்க்கையில் போராடக்கூடிய எல்லா சிங்கத்தின் வல்லமைகளை நீங்கள் 2ஆய் கிழிப்பதற்கு ஒத்த பலனை கத்தர் நல்ல இந்த காலை நேரத்திலே உங்களோடு தேவன் தர ஆசையாக இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் இரு கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு உன்னதத்தில் இருந்து ஒரு பலனை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையில் போராடக்கூடிய சிங்கத்தின் வல்லமைகளை நான் மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள ஒரு உன்னத பலத்தை எனக்கு தாரும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவர் விசேஷமா சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தில் போராடக்கூடிய சில வல்லமைகள் உண்டு, பொல்லாத கிரியைகள் உண்டு. அதை இந்த நாளிலே நான் கிழித்து எரிய போகிறேன். 2ஆக நான் கிழிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் கிழிக்கப்படுவதாக. அந்த சிங்கத்திற்கு ஒப்பான சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற சிம்சோனாய் நீ இருக்கும் பொழுது எந்த வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு உன்னத வல்லமை இறங்கி வருவதாக. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பார்வோனை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, சிங்கத்தின் வாயை கிழிக்கக்கூடிய ஒரு வல்லமை, அநேகரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சியினால் அந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய அபிஷேகத்தின் நுகம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளை நிர்மூலமாகட்டும். சிங்கத்திற்கு ஒப்பான கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாகுமோ என்று வகை தேடி வந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை இந்த நேரத்தில், காலை நேரத்தில் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவன் அதை முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. இனி உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்று உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒரு உன்னத மகிமை உங்கள் தலையின் மேல் இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஒரு புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தோடு உலகத்திற்குள்ள கடந்து போகும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்து, ஆண்டவரே, அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தையும் ஜெபத்திலே தரித்திருந்து நீர் கொடுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை கடைசி வரையிலும் அப்பா ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல அபிஷேக ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உங்களுடைய கரங்களிலே இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சிறப்பு கவர் இருக்குது, அதையும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்பொழுதும் காணிக்கை நேரம். எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களுடைய விதையை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், விதையை பெருக பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதனால் பாட ஆயத்தமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்துடணும். அப்படியா? அமுதா சிஸ்டர்னு சொன்னாங்களே. சரி, 2 பேருமே பாடுங்க, ஒன்றும் தப்பு. சரி, ஓகே, பரவாயில்ல. 2 பேர் பாட்டையும் கேட்டுடலாம், அது தப்பு கிடையாது. நான் அதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சுக்கிடுவேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஆமாம், அமுதா தான் முதல்ல சொன்னது. பரவாயில்ல, எல்லாருக்கும் உரிமை உண்டு. உங்கள் பாட்டை நாங்கள் கேட்க ஆயத்தம், கர்த்தர் அதோட ஆயத்தமாக இருக்கார். சரி, ஓகே.
கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காணிக்கைகள் தசம பாகங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்திருக்கிற அந்த உழைப்பின் பலனை எல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவார். தேவையில்லாத செலவுகள் வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். மீதம் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பின் பலனில் கர்த்தர் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, கொடுக்கிற கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ மகிமையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ நீங்கள் பின்னாடி இருந்து அப்படியே காணிக்க சொல்லுங்க. குருமூர்த்தியே அங்கே வாங்க. இந்த கவர் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க. சரியா? ஓகே, நில்லுங்க, இங்கே நில்லுங்க. இப்போ சகோதரி பாடும் பொழுது நம்ம கர்த்தருடைய காணிக்கை, கர்த்தருக்காக செலுத்தக்கூடிய காணிக்கைகள், இதற்கு பிறகு அறிவிப்பு, அதுக்கப்புறம் திருவிருந்து ஆராதனைக்கான ஆயத்த காரியங்கள் நடைபெறும். ஸ்தோத்திரம். தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, ஜீவா பரப்பயமை கோவா திருத்துவத்தின் மூவா ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தனோரே, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, கொடும் கொள்ளா மனதுடைய கல்லான பாவிகள் கொள்ளாதொருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, எங்கும் நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கும் நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும் சங்க இஸ்ரவேல் பங்கீச கிரீடாபதி, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, வேதாந்த வேத முடிவே, ஜெக ஆதாரமான வடிவே, வேதாந்த வேத முடிவே, ஜெக ஆதாரமான வடிவே, ஐயா தாதாவும் ஏமை பெற்ற மாதாவும் நீயே இயேசு, நாதா ரட்சியும் பேரி ஆதாரம் எமக்கில், தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ. சரி, ஒரு நிமிடம் உட்காருங்க. சில அறிவிப்பு அதை கேட்டுட்டு போங்க தயவு செய்து. திருவிருந்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கவங்க நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அடுத்த வாரம் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னது? ஃபார்ம் சண்டே, ஃபார்ம் ரைடுன்னு சொன்னீங்க யாரோ ஒருத்தர். எல்லாம் கரெக்டு தான். ஃபார்ம் ரைடு, குருத்தோலை சண்டே, சமாதான பேரணி, எல்லாரும் வந்துடணும். வர்றது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டு வரணும். எத்தனை பேர்? மண்டே சொல்லிதீங்களே 10 பேர் அப்படின்னு ஒன்று. சரி, முக்கியமான அறிவிப்பு கேட்டுடுங்க. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா
8 மணிக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாரும் போயிட்டு சீக்கிரத்தில் வந்து நம்ம ஆராதனையை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்கள் வருந்தண்டி வெயிட் பண்ணுவோம், இடையில உங்களை கூட்டி போயிடுவோம். அல்லேலூயா. அதில் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகண்டா, அந்த ராஜா ஃபேன்சி வரைக்கும், அந்த நம்ம ராஜேஸ்வரி ஃபேன்சி வரைக்கும், ஏன்னா வெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். எல்லோரும் வந்துடணும். எல்லாருக்கும் குருத்தோலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் குருத்தோலை வந்துடும். குடும்பத்திலேருந்து நீங்கள் ஆட்களை கூட்டுவாங்க, தெரிந்த நண்பர்களை கூட்டுவாங்க. ஒரு மகிமையாக குருத்தோலை ஞாயிறு நம்ம நடத்தி முடிக்கணும். எத்தனை பேர் வந்துடுவீங்க? 10 பேரை கூட்டு வர்றவங்க கை கிளப்பிட்டு. சரி, எல்லாரையும் கூட்டுவாங்கண்ணே, அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பாட்டெல்லாம் நீங்கள் பாட, நான் சாம் சொல்லிட்டா நம்ம ஸ்பீக்கரில் அப்படியே போட்டே போய்க்கலாம். ஒருத்தர் பாடுறாங்க, இன்னொருத்தர் பாட முடியல, நடந்துக்கிட்டே பாடுறது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. பாடுறவங்க பாடுங்க, ஆனால் அதெல்லாம் நிறைய கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் சிறு பிள்ளைகள் நீங்கள்லாம் சீக்கிரத்தில் வந்துடணும். தூரத்துலேருந்து வர்றீங்க, சரியா? கொஞ்சம் நேரத்தில் வாங்க. நேரத்தில் முடிச்சுட்டு எங்களுக்கு அடுத்தால ஊழியம் இருக்குது ரொம்ப தூரத்தில். 5 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு மதுரையில் எங்களுக்கு ஒரு ஊழியம் குருத்தோலை ஞாயிறு அன்னு. அதனால் குறைஞ்சது 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும். 12 மணிக்கு போனாலே அங்கே போய் ரெடியாகி, அதனால் நீங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் வந்துடுங்க. உங்களெல்லாம் ஆசையோடு எதிர்பார்க்கோம். இன்றைக்கி வந்த எல்லாருமே நீங்கள் வந்துடுங்க. கூட நண்பர்களை கூட்டுவாங்க. முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் ரோஸ் மில்க்கோ மோரோ ஏதோ ஒன்று நம்ம ஆயத்தம் பண்ணி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து காலை மாலை ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது. இது வரைக்கும் வராதவங்க ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பொருத்தனையோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈஸ்டர் சண்டே வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறும். அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. அப்புறம் பெரிய வெள்ளிக்கிழமை அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அதுக்கும் நீங்கள் ஆயத்தமாகுங்க. அதெல்லாம் உண்டு. ஈஸ்டர் ஜெபம், ஈஸ்டர் சண்டே ஆராதனை காலையில் உண்டு. எல்லாத்துக்காகவும் நீங்கள் புதன்கிழமை உபவாச ஜெபம் வழக்கம் போல் நடக்கும். அதனால் எல்லா ஜெபங்களும் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறீங்களா? கொண்டாடியவர்களும் எழும்பலாம். நீங்கள் எழும்புங்க பார்ப்போம். இந்த செஸ்லியம்மா எழும்புங்க. நீங்கள் இவங்க வந்து ஆமாம் செஸ்லியா புதிதாய் வந்தவங்க, அவங்க அந்த மகளையும் எழுப்புங்க. ஓகே, இல்லை இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். அருமையான எஸ்தருக்கு திருமண நாள். செசிலியா அம்மாவுக்கு 25வது பிறந்த நாள். அல்லேலூயா. சிரிக்கிறாங்க. ஏன் 25 அப்படின்னா, அவங்க எங்களிடத்தில் அறிமுகமாகி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2010 இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க நல்ல ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்று நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. அதனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒரு குத்துமதிப்பாக சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி 25வது பிறந்த நாள். எப்படி நீங்கள் எல்லோரும் என்றும் 25லே இருக்கணும்னு எனக்கு ஆசை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அந்த அருமையான மகளுக்காக புதிதாய் வந்திருக்காங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? ஆமாம், எனக்கு இந்த மாதம் வரும். தம்பி என்னைக்கு? 8ஆம் தேதி. ஓகே, தம்பிக்கும் ஜெபம் பண்ணலாம். சரி, அப்போ நீங்கள் யாராவது எழுந்து நில்லுங்க குடும்பத்தின் சார்பாக. செல்வி அக்கா தான் எந்திரிச்சு நிற்கணும். சரி, ஓகே. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, எஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகளுடைய வாழ்க்கையில் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி புதிய காரியத்தை செய்து ஒரு அற்புதத்தை செய்யுங்க. செசிலியா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, புதிதாய் வந்திருக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சிரமனுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவ கரம் இந்த நாளில் இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் துணையாய் நின்று அற்புதம் செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாகிறோம். இந்த ஆராதனையும் கர்த்தர் மகிமையாக எங்களுக்கு நடத்தித்தாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.